ஏய் எதுக்குடி 1000 ரூபா? என்ன எக்ஸாமா? அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புறியா? எக்ஸாமா? ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட காலங்காத்தால ஏஞ்சி கிளம்பி வீக்கெண்ட் அதுமா வெளியில போனா அவனுக்கு ஒரே காரணம் தான். தலைவர் படம் படையப்பா ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, நான் பார்க்க போறேன். பாய் ஐயோ கடவுளே, கஷ்டப்பட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்துனா படிக்க போவான்னு பார்த்தா படையப்பா ரீ-ரிலீஸ் பார்க்க போறாளே இவள. என்ன லஞ்சையும் காணும், அம்மாவையும் காணும். மாவ் மா, சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுமா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி அர்ச்சனா, நீ சீக்கிரமா போகணும்னு சொன்னதே நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன்ல சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். தாயாடி நீங்களா? தாயா பெத்த பொண்ணை வெளியே சாப்பிட்டுக்க சொல்ற? நான் சமைச்சு வைக்கும் போது நீ தெருவுல போய் தின்ட்டு வருவல்ல, அப்ப உனக்கு தோணல? நான் ஒண்ணு கேட்கவா? சுத்தி இந்த அவ்வளோ காலேஜ் இருக்கும் போது 40 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிற காலேஜ்ல என்ன ஏமா சேர்த்த? வாட் இஸ் தி ரீசன்? அதுவா, அந்த காலேஜ்ல தான் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொன்னாங்க. அதனாலதான் அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்தனேன். யாருடி இன்ஜினியரிங் படிச்சா 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டிடுன்னு சொன்னா? அதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே அழிஞ்சு போயிடுச்சு. எத்தனை படத்துல காட்டுறாங்க, பாத்துமா நீ இன்னும் திருந்தல? ஆமா, நீ என்ன படிச்ச? நானும் இன்ஜினியரிங் தான். ஏன் அரியர்ஸ் எதுவும் வச்சியா? கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா? சே அதெல்லாம் கிடையாது. நான் விஐபி தனுஷ் சார் மாதிரி படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணேன். உங்க தாத்தா தான் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி என்ன துரத்தி விட்டாரு. அடி பாவி, அப்ப உனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நீ படிச்ச காலத்திலேயே உனக்கு வேலை இல்லையே, நான் படிக்கிற காலத்துல எப்படி வேலை இருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்ப எங்க காலேஜ்ல 100% பிளேஸ்மெண்ட்னு போடவே இல்லையடி. எந்த காலேஜ்ல படிச்ச நீ? நீ படிக்கிற காலேஜ்ல தான். ஓடி பாவி, பாலகணத்துல தள்ளி விட்டா பாவி. இவளுக்கு வேலை கிடைக்கலன்னு எனக்கும் வேலை கிடைக்க விடாம பண்ணிட்டான். என் பேரு படையப்பா, என்னோட அழகான நடையப்பா. நில்லு. என்னடி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு அடிக்கடி கட்டடிக்கிறியாமா? வாழ்க்கையில முன்னேறலாமா முன்னேற வேண்டாமான்னு யோசிக்க மாட்டியா? வாழ்க்கையில முன்னேறதெல்லாம் நான் காலேஜ் முடிக்கும் போது முடிவு எடுத்துப்பேன். ஆமா, நான் வேற ஒரு கோர்ஸ் தானே படிக்கிறேன்னு சொன்னேன். நீ தானே உன் சொந்தக்காரன் சொல்றான் பந்தக்காரன் சொல்றான்னு இந்த கோர்ஸ் எடுக்க வச்ச. எனக்கு பிடிக்காத கோர்ஸ் எடுக்க வச்சுட்டு படினா எப்படி படிப்பாங்க? ஹேய், எதிர்த்து விட்டு சதீஷ பாருடி. 12th முடிக்கும் முன்னே சிஏ சேர்ந்துட்டான். சிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி பிகாம் போட்டுட்டான். அவன் மட்டும் சிஏ முடிக்கிட்டும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுடி.